Taste the Daily. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நெடுஞ்சாலையில் சட்டவிரோதமாக டீசல் திருடி விற்ற 8 பேர் 415 லிட்டர் டீசலுடன் சிக்கினர். பொன்னேரி, கெரக்கோட அள்ளி உள்ளிட்ட 8 இடங்களில் குடிசை தொழில் போல சட்டவிரோதமாக டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் டீசல் திருட்டில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த 8 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை அதிகரித்து வரும் நிலையில் டீசல் திருட்டும் அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே நகை அடகு கடையின் பின்பக்க சுவற்றில் துளையிட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்களை பீதியடையச் செய்துள்ளது. மாம்பாக்கம் கூட்ரோடு பகுதியில் முருகன் என்பவரின் நகை அடகு கடையில் புகுந்த கொள்ளை கும்பல் சிசிடிவி கேமராவை அணைத்து பின்பக்கம் துளையிட்டு அங்கிருந்த 3 சவரன் தங்க நகை, 1.5 கிலோ வெள்ளி, 1,90,000 ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றது. தீய சக்தி திமுக ஆட்சியில் வீடுகளுக்கும் பாதுகாப்பில்லை, கடைகளுக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே சொட்டு நீர் குழாய் திருடிய 3 பேர் பிடிபட்டனர். சொட்டையனூர் பகுதி குப்புசாமி என்ற விவசாயியின் தோட்டத்தில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச பதிக்கப்பட்டிருந்த 3 குழாய்களை வெட்டி எடுத்துக்கொண்டு லோகேஸ்வரன், வினோத்குமார் மற்றும் கோவிந்த்ராஜ் ஆகியோர் தப்ப முயன்றுள்ளனர். இதனையடுத்து மூவரையும் மடக்கி பிடித்த பொதுமக்கள் அவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விடியாட்சியில் காவல்துறை செயல் இழந்துள்ளதால் கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் காவலராக நடித்து பொருட்களை திருடிய இளைஞர் பிடிபட்டார். முடிச்சூர் சாலை குறிஞ்சி நகரில் 2 சக்கர வாகனத்தில் காவலர் சீருடை அணிந்து வந்த ஒருவர் அங்கிருந்த 3 பைகளை எடுத்துக்கொண்டு கிளம்ப முயன்றுள்ளார். இதை கவனித்த தொழிலாளர்கள் அவரை பிடித்த போதுதான் தாம்பரம் குற்றப்பிரிவு காவலர் என கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேகமடைந்த தொழிலாளர்கள் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர். விசாரணையில் இரும்புலி ஊரைச் சேர்ந்த அந்தோணிதாஸ் வடமாநில தொழிலாளர்களிடம் காவலர் என கூறி பணம் பறித்தது தெரிய வந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலி காவலர்கள் உருவாகி குற்ற செயல்களில் ஈடுபடும் அளவுக்கு காவல்துறை திறனற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை திருவல்லிக்கேணியில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த பெண் பிடிபட்டார். திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த தேவி என்பவரிடம் சந்தேகத்தின் பேரில் நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட மாபா பாக்கெட்டுகள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இவரிடம் இருந்து 1040 கிலோ 52 மாபா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. மேலும் பிடிபட்ட பெண்ணுக்கு எதிராக 5 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் வீதி வீதியாக போதைப் பொருட்கள் விற்பனை பகிரங்கமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.